அஸ்ஸலாமு அலைக்கும். வெனஸ்டே லஞ்ச் மெனு விலாக் பார்க்கலாமா? வெனஸ்டே லஞ்சுக்கு சாம்பார் செஞ்சு மீனை வந்து பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பருப்பை ஊற வச்சுக்கிட்டேன். பருப்பை வந்து 3 தாட்டி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பருப்பு வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு கைப்பிடி வர அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் வர அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் வந்து 1.5 ஸ்பூன் வர அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துட்டு கை வச்சு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தக்காளியை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் போட்டு எடுத்துக்கலாம். மீனையும் மசாலா தடவி ஊற வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஊற வச்சு பொரிச்சோம் அப்படின்னா நல்லாவே ஜூஸியாக இருக்கும். ஒரு கடாயில் ஒரு 2.5 ஸ்பூன் வர அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வர அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு கைப்பிடி வர அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். அதையுமே சேர்த்துட்டு எண்ணெயிலேயே வந்து 1 ஸ்பூன் வர அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து முருங்கைக்காய், கேரட் எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு காய் வேகிறதுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். காய் 5 மினிட்ஸ் வேகட்டும். என் பையன் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஸ்கேட்டிங்கும் வாங்கியாச்சு. இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறப்போ அஃபான் வீட்டில் இல்லை, அவன் வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தான். இதை நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி என்கிட்ட காமிச்சிட்டு இருந்தாங்க. நான் பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் என் பையன். அது வந்து இப்போ தான் அதை வாங்கி கொடுத்தேன். நான் வந்து டக்குன்னு எதையுமே வாங்கி கொடுக்க மாட்டோம். நானும் சரி, என்னோடய ஹஸ்பண்டும் சரி, குழந்தைங்க ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா உடனே வாங்கி கொடுக்க மாட்டோம். சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம கேட்டதை உடனே வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் எது கேட்டாலும் நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் பிள்ளைங்களுக்கு வந்துடும். ஃபஸ்ட் டைம் என் குழந்தைங்க உண்டியலில் காசு சேர்க்குறோன்னு சொல்கிறப்போ நான் முத கொடுத்த காசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 ருபீஸ். அதையே அவ்வளோ ஹாப்பியாக வாங்கி அவங்க உண்டியலில் போடுவாங்க. அதுவும் அவங்களுக்கான வேலை எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துக்கிறணும். அப்போ தான் அந்த 2 ருபீஸ் கிடைக்கும்னு சொல்லிடுவேன். அவங்க வேலை எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துப்பாங்க. இப்போ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு எந்த கஷ்டமுமே தெரியறதில்ல. குழந்தைங்களுக்கு கஷ்டத்தை சொல்லி வளர்த்தோம் அப்படின்னா ஃபியூச்சரில் நம்மளை கஷ்டப்படாமல் பார்த்துப்பாங்க. அதுக்காக தான். காயுமே இப்போ நல்லா வெந்துருச்சு, பருப்பு நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ மசித்த பருப்பை நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு விட்டுடுறேன். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு மீனையுமே பொரிச்சு எடுத்துடலாம். சாம்பார் வந்து கொதிச்சுட்டு இருக்க டைமில் இப்போ வந்து மாங்காவை சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து குக் ஆகிடும். அதுக்காக வந்து இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் நம்ம சேர்த்துக்கலாம். மாங்காவை சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை மூடி போட்டு விட்டுருங்க. நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் மாங்காவுமே நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சுவையான சாம்பார் தயார். அவ்வளோதான், நம்மளுக்கு மீனுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி சாம்பார் கூட பொரிச்ச மீன் வச்சு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வெனஸ்டேக்கான லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட ஒயிட் ரைஸ், சூப்பரான சாம்பார், பொரிச்ச மீன். பையன் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் ரூமில் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது போய் பாருன்னு சொன்னதுக்கப்புறம் அவனுக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. எங்கள் 2 பேரையும் ஃபஸ்ட்டு வந்து ஹக் பண்ணிட்டு தான் அவன் போய் ஸ்கேட்டிங்கே எடுத்தான். அவ்வளோ ஹாப்பி அவனுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.